வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் நாகரூபிணி. இப்போ நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, தமிழ் அவுட் சோர்ஸில் நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புத்தகத்தில் இருக்கிற பகுதிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன கிளாஸில் ஏற்கனவே நம்ம 4 பகுதிகள் பார்த்தோம். அதில் என்னென்ன பார்த்தோம்? போன கிளாஸில் ஒருமைப்பன்மை பிழைகள், பிறமொழி சொல், தமிழ் சொல், கொச்சை சொல், அதற்கு இணையான தமிழ் சொல், சில பிழையான தொடருக்கு இணையான சரியான தொடர், இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ அடுத்து 5வது பகுதி அளவான இலக்கணம், இதை பற்றி பார்ப்போம் வாங்க. இதில் ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு இலக்கண புலவர் இருந்தாராம். கண் இழந்த இலக்கண புலவர் இருந்தாராம். அவங்க வீட்டில் எல்லோரும் வெளியூர் போன நேரத்தில் ஒரு திருடன் ஒருவன் அவருடைய வீட்டிற்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அப்போ இந்த புலவர் யாருன்னு கேட்குறாரு. அதற்கு அந்த திருடன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வீட்டிற்குள்ளே நுழையிறான். அப்புறம் இன்னும் சிறிது நேரம் கழித்து அந்த திருடன் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த திருடன் ரன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். அப்போ கூட்டல் ரன்னுனா திருடன் பொருள். உடனே அந்த இலக்கண புலவர் பொருள் கண்டுட்டார். அதாவது சோரன்னா திருடன், அப்போ திருடன் தான் வந்திருக்கான் அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? சோரன் அப்படின்னா திருடன் அப்படின்ற பொருள். ஓகேங்களா? சோரன் அப்படின்ற பொருள் என்ன? திருடன். ஓகே. அதே போல் இன்னொரு இலக்கண புலவர் தந்தி தபால்ன்ற வார்த்தையை தந்தித தபால் அப்படின்னு பிரிச்சுட்டு, தந்தித கூட்டல் தபால்னு பிரிச்சுட்டு, இந்த பால் ஐம்பாலில் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி பிழையெல்லாம் ஏற்படாமல் இருக்கத்தான் நமக்கு இலக்கண அறிவு தேவை. ஓகேங்களா? இப்போ இந்த சொல்ல தந்தி கூட்டல் தபால் அப்படின்னு பிரித்தாதான் பொருள் கரெக்டாக இருக்கும். தந்தித பால் அப்படின்னு பிரித்தோம்னா பொருள் மாறுபடும். ஓகேங்களா? அதை தான் சொல்கிறாங்க. அதற்கடுத்து எழுத்தில் 4 வகைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும். உயிரெழுத்து ஆ முதல் அவ்வரை, மெய்யெழுத்து இக்கு முதல் இன் வரை, உயிர்மெய் எழுத்து காங்காச்சா 216, ஆயுத எழுத்து 1, ஆக மொத்தம் 247 தமிழ் எழுத்துக்கள், மொத்த எழுத்துக்கள். ஓகே. அதில் உயிரெழுத்துக்களில் உயிரெழுத்துக்களில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். குற்றெழுத்து, குறுகிய ஓசையுடைய எழுத்துக்கள் குற்றெழுத்துக்கள் என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. நீண்ட ஓசையுடைய எழுத்துக்கள் நெட்டெழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. இந்த 7 எழுத்துக்களும் நெட்டெழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள். இந்த 5 எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள், அந்த உயிரெழுத்திலே சுட்டெழுத்துக்கள் இருக்குது பாருங்கள். அ, இ, உ. இந்த 3 எழுத்துக்களும் என்னது? சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம். ஓகேங்களா? அந்த உயிரெழுத்தில் வினா எழுத்துக்கள் இருக்குது. என்னென்னு பாருங்கள். ஏ, ஆ, ஓ. இந்த யா உயிர்மெய் எழுத்து, இதுவும் சேர்ந்து தான் வினா எழுத்தாக இருக்குது. ஓகேங்களா? இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள். என்னென்ன? ஏ, ஆ, ஓ, யா. இந்த 5 எழுத்துக்களும் வினா எழுத்துக்கள். எடுத்துக்காட்டு பாருங்கள். எவன், எது, அவனா, அவனோ, யாது. ஓகேங்களா? அதற்கடுத்தது உயிரெழுத்துக்களுக்கு அடுத்து மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களில் முதல்ல என்னது? வல்லினம். வல்லினம்னா என்னது? கசட தபர ஞாபகம் வச்சுக்குவோம். அதாவது வலிய ஓசையுடைய எழுத்துக்கள். மெல்லினம்னா எங்கன்னா நம்ம மென்மையான ஓசையுடைய எழுத்துக்கள். இடையினம்னா என்ன? எரள வரல. அதாவது வல்லினத்துக்கும் மெல்லினத்துக்கும் இடைப்பட்ட ஓசையுடைய எழுத்துக்கள் தான் இடையினம் அப்படி சொல்கிறோம். ஓகேங்களா? ஏற்கனவே இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கீங்க. எழுத்து, குச்சி எழுகுறம், முச்சி எழுகுறம், இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருக்கீங்க. இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணுற மாதிரி என்ன இருக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது குச்சி எழுகுறம். குச்சி எழுகுறம்னா என்ன? குறுகிய ஓசையுடைய உகர ஒளியத்தான் குச்சி எழுகுறம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் 6 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன? நெடில் தொடல் குச்சி எழுகுறம். நெடில் தொடல் குச்சி எழுகுறோம்னா 2 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். 2 எழுத்துக்கள் மட்டும்தான் வரும். இதில் முதல் எழுத்து நெட்டெழுத்தாக இருக்கும். கடைசி எழுத்து குசுடு துபுரு. கடைசி எழுத்து குசுடு துபுராக இருந்து முதல் எழுத்து நெட்டெழுத்தாக இருந்து 2 எழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அது என்ன குச்சி எழுகுறம்? நெடில் தொடர் குச்சி எழுகுறம். அதுக்கடுத்து வன்தொடர் குச்சி எழுகுறம். வன்தொடர் குச்சி எழுகுறதுக்கும் அதே போல தான் ஈச்செழுத்து என்னவாக இருக்கும்?
குசுடு துப்புரா இருக்கும். ஆனால் இது 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வரும். ஈச்செயல் எழுத்து, ஈச்செயல் எழுத்துனா ஈற்றெழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து அது வந்து வல்லின மெய்யாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா. அதற்கடுத்து மென்தொடர் குற்றியலுகரம். இங்கே அதே போல தான் 2க்கு மேற்பட்ட எழுத்துக்கள் வரும். ஈற்றெழுத்து குசுடு துபுரு, ஈச்செயல் எழுத்து ஈற்றெழுத்துக்கு முன்னாடி உள்ள எழுத்து மெல்லின மெய்யா இருக்கும். இது வந்து இப்படி இருந்துச்சுன்னா அது மென்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு இங்கு, பஞ்சு, கண்டு, பந்து, அம்பு, என்று. ஓகேங்களா. வன்தொடர் குற்றியலுகரத்துலையும் எடுத்துக்காட்டு பார்த்துருங்க. மக்கு, அதாவது ஈற்றெழுத்து குசுடு துபுரு, ஈச்செயல் எழுத்து வல்லினமை. எடுத்துக்காட்டு பாருங்க. மக்கு, தச்சு, விட்டு, பத்து, உப்பு, பற்று. ஓகே. இடைத்தொடர் குற்றியலுகரம் அடுத்து. இது இடைத்தொடர் குற்றியலுகரம் அதே போல தான். ஈற்றெழுத்து குசுடு துபுரு, ஈச்செயல் எழுத்து இடையினமை. ஓகேங்களா. இடையினமை எழுத்தாக இருக்கும். இதுவும் 2 எழுத்துக்கும் மேற்பட்டு வரும். ஓகேங்களா. எடுத்துக்காட்டு மார்பு, சால்பு, வீழ்து. இது வந்து இந்த இல் நடுவில் உள்ள இல், மார்பு, இதெல்லாம் இடையின மெய். ஈச்செயலெழுத்து இடையின மெய்யாக இருந்து ஈற்றெழுத்து வந்து குசுடு துபுராக இருந்துச்சுன்னா 2 எழுத்து மேற்பட்டு வரும். இப்படி இருந்துச்சுன்னா அது என்ன குற்றியலுகரம்? இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகே. அதற்கடுத்து ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். ஆயுதத்தொடர் குற்றியலுகரமும் அதே போல தான். 2 எழுத்துக்கு மேற்பட்டு வரும். ஈற்றில் குசுடு துபுரு, ஈச்செயல் எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்கும். ஈச்செயல் எழுத்து ஆயுத எழுத்தாக இருக்கும். எடுத்துக்காட்டு எக்கு, கக்ஸு. ஓகே. அதற்கடுத்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம். உயிர்த்தொடர் குற்றியலுகரத்துலையும் 2 எழுத்துக்கு மேற்பட்டு வரும். ஈற்றெழுத்து அதே போல தான். குசுடு துபுரு, ஈற்றெழுத்து அதே போல தான். குசுடு துபுரு அதுதான் வரும். இங்கே ஈச்செயல் எழுத்து வந்து உயிர்மை எழுத்து வரும். ஓகேங்களா. ஈச்செயல் எழுத்து உயிர்மை எழுத்தாக வந்து ஈற்றெழுத்து குசுடு துபுரா வந்துச்சுன்னா அது வந்து என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு அழகு, முரசு, கரடு, தெரியாது, மரபு, பெயர். இதுல எல்லாம் ஈச்செயல் எழுத்து உயிர்மை எழுத்தாக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 6மே குற்றியலுகரத்தோட வகைகள். அதாவது நெடில்தொடர் குற்றியலுகரம், நெடுத்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர் குற்றியலுகரம், மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா. அதுக்கடுத்தது முற்றியலுகரம். முற்றியலுகரம்னா முற்று கூட்டல் இயல் கூட்டல் உகரம். அதாவது உகரம் தனக்குரிய ஒரு உகரம் வந்து இதில் உள்ள ஈற்றில் உள்ள உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிப்பது. ஆனால் குற்றியலுகரம் அப்படி கிடையாது. அதில் உள்ள உகரம் வல்லின உகரங்கள் எல்லாமே தமக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிப்பது குற்றியலுகரம். ஓகேங்களா. முற்றியலுகரம் வந்து உகரம் வந்து தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து குறையாமல் ஒலிப்பது தான் முற்றியலுகரம். ஓகேங்களா. 2க்குள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். இது வந்து நமக்கு சந்திப்பிழையில் அந்த டாபிக் எடுக்கும்போது ரொம்ப உதவியாக இருக்கும். ஓகேங்களா. இது வந்து சந்திப்பிழையில் பயன்படும். ஓகே. குற்றியலுகரத்தில் 6 வகைகள் இருக்குது. ஆனால் முற்றியலுகரத்தில் வகைகள் கிடையாது. அது எங்கெங்கே எப்படி வருதுன்னு இப்போ பார்க்கலாம். அதாவது தனியாக உள்ள உயிரெழுத்து, தனியாக உள்ள உயிர்மெழுத்து. எடுத்துக்காட்டு உ, சு. இது வந்து என்னது? முற்றியலுகரம். அதே மாதிரி 2 குறிலாக வருகின்ற எழுத்துல ஈற்றில் வந்து குசுடு துபுரு, நு, நு, மு, யு, ரு, லு, வு, லு, லு என்னும் எழுத்துக்களுள் ஏதேனும் ஒன்று இருந்தாலும் அவ்வெழுத்துள்ள உகரம் முற்றியலுகரம் ஆகும். அதாவது 2 குறிலாக வருகின்ற சொல்லில் ஈற்றில் இந்த எழுத்துக்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதாவது குசுடு துபுரு, நு, நு, மு, யு, ரு, லு, வு, லு, லு இந்த எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அந்த உகரம் வந்து முற்றியலுகரம். ஓகேங்களா. அதற்கடுத்து 2 எழுத்துக்களுக்கு மேற்பட்டு வந்துச்சுன்னா ஈற்றில் வந்து குசுடு துபுரு தவிர மற்ற எழுத்துக்களான நு, மு, நு, யு, ரு, லு, 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 வு இந்த எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா அதை ஈற்றில் உள்ள உகரம் வந்து முற்றியலுகரம். ஓகேங்களா. இதில் வந்து குசுடு துபுரு தவிர 2 எழுத்துக்கள் மேலே வந்துச்சுன்னா, 2 குறிலா வந்துச்சுன்னா அது குசுடு துபுரும் சேர்ந்து மற்றும் நு, நு, மு, யு, ரு, லு, வு, லு, லு இது வந்துச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம். ஓகேங்களா. 2 எழுத்துக்கள் மேற்பட்டு வந்துச்சுன்னா குசுடு துபுரு தவிர ஏனைய உகரங்கள். ஓகேங்களா. அதாவது உகரம் எங்கெங்கே வந்தால் முற்றியலுகரம்? தனியாக உள்ள உயிரெழுத்து,
உயிர்மெய் எழுத்து. அதுக்கடுத்து 2 குறிலா வந்துச்சுன்னா இந்த 15 எழுத்துக்களும் ஈற்றெழுத்தை வந்தால் உகரம் முற்றியலுகரம். அதுக்கடுத்து 2 எழுத்துக்களுக்கு மேற்பட்டு வந்துச்சுன்னா ஈற்றில் குசுறு துப்புரு தவிர இந்த ஏனைய 9 உகரங்கள் வந்துச்சுன்னா அது வந்து முற்றியலுகரம். ஓகேங்களா? அதற்கடுத்தது சொல்லுக்கு முதலில் வரும் எழுத்துக்கள். சொல்லுக்கு முதலில் என்னென்ன எழுத்து வரும்? உயிரெழுத்துக்கள் ஆகிய 12 எழுத்துக்களும், அதாவது ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். அதற்கடுத்து க, ச, ஞ, ட, த, ப, த, ந, ப, ம, ய, ர, ல, வ. இந்த எழுத்துக்கள்லாம் சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். சொல்லில் முதலில் வராத எழுத்துக்கள் என்னென்ன? ஞ, ந, ல, ல, ர, ந. இந்த 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வராது. இதில் ஞ அப்படின்ற எழுத்து வந்து எதோட சேர்ந்து வரும்னா சொல்லின் முதல்ல தனியாக வராது. எதோட சேர்ந்து வரும்னா அ, இ என்ற சுட்டு எழுத்தோட சேர்ந்து வரும். அதுக்கடுத்து ஏ, யா என்ற வினா எழுத்தோடையும் அது சேர்ந்து வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கனம், இங்கனம், எங்கனம், யாங்கனம் அப்படின்னு வரும். கணம் அப்படின்னு வராது. சொல்லின் முதலில் வராது. ஓகேவா? ஆ, ஈன்ற சுட்டெழுத்தோட சேர்ந்து வரும். அதுக்கடுத்து ஏ, யா அப்படின்ற வினா எழுத்தோட சேர்ந்து அங்கனம், இங்கனம், எங்கனம், யாங்கனம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படியே ஒவ்வொன்றா சொல்லின் முதலில் வரக்கூடிய எழுத்துக்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு பாருங்கள். ஆ முதல்ல வந்திருக்கு அறம், ஆடு, இலை, ஈட்டி, உரல், ஊர், எருது, ஏர், ஐயம், ஒன்று, ஓடம், அவ்வை. அதுக்கடுத்து காவரிசை எல்லாமே காவரிசையில் உள்ள எல்லாமே மொழி முதல்ல வர எழுத்துக்கள் தான். ஓகேங்களா? எடுத்துக்காட்டு கல், கால், கிளி, கீரி, குறி, கூறு, கெடுதல், கேடு, கைப்பு, கொக்கு, கோது, கவ்வை. இதில் கல், கால், கிளி இதுக்கெல்லாம் மீனிங் தெரியும். இப்போ கோதுன்னா என்ன, கவ்வைனா என்ன மீனிங் பார்ப்போம். கோதுன்னா குறை, பிழை. குறை, பிழைன்ற அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா? கவ்வை அப்படின்னா பழிச்சொல். பழிச்சொல், இகழ்ச்சி. பழிச்சொல், இகழ்ச்சின்ற மீனிங். கவ்வைனா பழிச்சொல், இகழ்ச்சி. கோதுனா குறை, பிழை. ஓகே. ஞா வந்து மொழிக்கு முதல்ல வராது. அது வந்து சுற்றெழுத்தான ஆ, ஈயோட சேர்ந்து வரும். அதுக்கடுத்து வினாவெழுத்தான ஏ, யாவோட சேர்ந்து அங்கனம், இங்கனம், எங்கனம், யாங்கனம் அப்படின்னு வரும்னு பார்த்தோம். ஓகே. அதுக்கடுத்து சா. சால பாருங்கள். சட்டி, சார்தல், இதில் உள்ள எல்லா வரிசையுமே மொழிக்கு முதல்ல வரும். ஓகேங்களா? சட்டி, சார்தல், சிரிப்பு, சீர், சுடுதல், சூடு, செதில், சேர், சைகை, சொல், சோர்வு, சௌக்கியம். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஞா. இதில் வந்து ஞா, ஞா, ஞே, ஞோ இது மட்டும்தான் மொழிக்கு முதல்ல வரும். மற்ற எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதல்ல வராது. எடுத்துக்காட்டு பாருங்கள். ஞமலி, ஞாலம், நெகிழி, ஞொல்கல். ஓகேங்களா? அதற்கு பொருள் கொடுத்துருக்கா பாருங்கள். நமலினா நாய், ஞாலம் உலகம், நெகிழி கிளி, கொல்லிக்கட்டை அப்படின்ற மீனிங். நெகிழி அப்படின்னா என்ன மீனிங்? கொல்லிக்கட்டை. ஓகே. ஞொல்கொல் அப்படின்னா குறைதல் அப்படின்ற பொருள். ஓகேங்களா? டகரம் வந்து மொழிக்கு முதல்ல வரும். அப்படி மொழிக்கு முதல்ல வராதுன்னு தமிழ் சொற்களை குறித்து தான் நன்னூலில் கூறியிருப்பாங்க. தமிழ் சொற்களை குறித்ததே. அதாவது டகரம் சொல்லில் முதலில் வராது என்று நன்னூல் கூறியது தமிழ் சொற்களை மட்டும் குறித்து தான் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே. அதாவது டகரம் வந்து பிறமொழி சொற்களில் மொழிக்கு முதல்ல வரும். அதாவது டங்கன் துறையை இடங்கன் அப்படின்னு துறைன்னு எழுதுனா பொருள் மாறுபடும். டயரை வந்து இடையர் அப்படின்னு எழுதுனா பொருள் மாறுபடும். ஓகேங்களா? அதனால் தமிழ் சொல்ல தான் அப்படி வராது. பிறமொழி சொற்களில் டகரம் வந்து மொழிக்கு முதலில் வரும். ஓகே. அதற்கடுத்து நான் வந்து மொழிக்கு முதல்ல வராது. அதுக்கடுத்து தால எல்லாமே எல்லா வரிசையும் மொழிக்கு முதல்ல வரும். எடுத்துக்காட்டு தந்தை, தாய், திணை, தீமை, துணை, தூண், தென்னை, தேன், தையல், தொன்மை, தூள். ஓகே. அதுக்கடுத்து நாளை எல்லா வரிசையும் மொழிக்கு முதல்ல வரும். எடுத்துக்காட்டு நன்றி, நாடு, நிலம், நீர், நுனி, நூல், நெல், நேர்மை, நைந்து, நொச்சி, நோக்கம், நவ்வி. இப்போ நைந்துன்னா என்ன?
மீனிங் தெரியாத சொல்லுக்கு மட்டும் பொருள் பார்ப்போம். நைந்துனா நைந்து அப்படின்னா மனம் வருந்துதல். நைந்துனா என்ன? மனம் வருந்துதல் அப்படின்ற பொருள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நொச்சினா ஒரு வகையான மருத்துவ செடி, அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கடுத்து நவ்வினா என்னன்னா மெதுவாக வளைந்து செல்லுதல். மெதுவாக வளைந்து செல்லுதல். நவ்வினா என்ன மீனிங்? மெதுவாக வளைந்து செல்லுதல். ஓகே. அதுக்கடுத்து பாவரசையில் எல்லாமே மொழிக்கு முதலில் வரும். எடுத்துக்காட்டு பன்றி, பாடு, பிஞ்சி, பீடு, புவி, பூடு, பெண், பேதை, பையன், பொன், போதல், பௌர்ணமி. போதல்னா செல்லுதல் அப்படின்ற மீனிங். அதுக்கடுத்து மாவரிசை மண், மான், மின்னல், மீன், முள், முளை, மெய், மேன்மை, மையம், முட்டு, மூனை, மௌனம். அதற்கடுத்து யாவரிசையில் யமன், யானை, யுகம், யூகம், யோகம், யௌவனம். ஓகேவா. எகர வரிசையில் வந்து இ, ஏ, ஐ, யோ. இவை வந்து சொல்லுக்கு முதலில் வராது. எவை சொல்லுக்கு முதலில் வராது? இ, ஏ, ஐ, யோ. இவை வந்து சொல்லுக்கு முதலில் வராது. ஓகேவா. இதில் வந்து யௌவனம்னா இளமை பருவம் அப்படின்னு மீனிங். யௌவனம்னா என்ன பொருள்? இளமை பருவம் அப்படின்ற மீனிங். ஓகே. டகரம் போல தான் ரகரமும் பிறமொழி சொற்களில் மொழிக்கு முதல் எழுதா வரும். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ லட்சுமியை லக்குமி அப்படின்னு எழுதுவோம். லக்குமி. லட்சுமணன் அப்படின்றத லட்சுமணன், ஈ போட்டுதான் லட்சுமணன் அப்படின்னு தான் எழுதுவோம். ஆமாம். ஓகே. ராமன், ராமாயணம், அரங்கநாதன் இப்படி தான் தமிழில் எழுதுவோம். ஆனால் ரகரம் வந்து பிறமொழி சொற்களில் மொழிக்கு முதல் எழுத்தாக வரும். இப்போ அதே போல் ரதமை இரதம்னு எழுதக்கூடாது, பொருள் மாறி போயிடும். ரப்பரை வந்து இறப்பர் அப்படின்னா யாசிப்பவர், இறப்பவர், இறத்தல்ன்ற பொருள், அதாவது யாசிப்பவன் பொருள் மாறுபடும். அதனால் அப்படி எழுதக்கூடாது. வடமொழி சொல்ல பொறுத்த வரைக்கும் மொழிக்கு முதலில் ரகரம் வரும். ஓகே. அதே போல தான் லகரமும் மொழிக்கு முதலில் பிறமொழி சொற்களில் வரும். லங்காஷியரை லங்காஷயர் அப்படின்னு எழுதுனா பொருள் மாறுபடும். லங்காசயர் அப்படின்னா இலங்கையை குறித்து நோக்கமுடையவர் அப்படின்ற பொருள். இலங்காஷயர் அப்படின்னா இலங்கையை சேர்ந்தவர் அப்படின்ற பொருள். இதை வந்து லாக்கு முன்னாடி லங்காசயர் முன்னாடி ஈ போட்டு எழுதுனா பொருள் மாறுபடும். அதனால் அப்படி எழுதக்கூடாது. ஓகேங்களா. அதுக்கடுத்த எடுத்துக்காட்டு பாருங்கள். லூக்கா அப்படின்ற பெயரை உலுக்கா அப்படின்னு எழுதுனா பொருள் மாறுபடும். உலுக்கானா ஆந்தை. உலுக்கானா என்ன மீனிங்னா ஆந்தை. இல்லாட்டினா இருள் சார்ந்த பொருளுக்கு உவமையாக சொல்லுவாங்க. ஓகே. லூக்கா அப்படின்னா ஆந்தை. அதே மாதிரி லூயி பிசர் அப்படின்ற பெயரை வந்து உலூயி பிசர் அப்படின்னா அதற்கு மீனிங்கே மாறுபடும். அப்படி எழுதக்கூடாது. ஓகே. பிறமொழி சொற்களில் லா வந்து மொழிக்கு முதலில் வரும். ஓகே. அதற்கடுத்து வாழை பார்த்தோம்னா வு, வு, ஓ அதெல்லாம் சொல்லுக்கு முதலில் வராது. இவையெல்லாம் சொல்லுக்கு முதலில் வராது. என்னென்ன வரும்னு பாருங்கள். வருகை, வாடல், விளைவு, வீணை, வேலை, வையகம், ஒவ்வுதல். இந்த இதெல்லாம் சொல்லுக்கு முதலில் வரும். இதில் வா வரிசையில் எது மட்டும் வராது? வு, ஓ இது மட்டும் வராது. இப்போ வவ்வுதல்னா என்ன மீனிங் பார்த்துருவோமா? வவ்வுதல் அப்படின்னா பறித்தல், அபகரித்தல் அப்படின்ற மீனிங். வவ்வுதல் அப்படின்னா பறித்தல் அல்லது அபகரித்தல் அப்படின்ற மீனிங். ஓகே. அதற்கடுத்து இந்த எழுத்துக்கள்லாம் மொழிக்கு முதலில் வராது. ல, ர, ந இதெல்லாம் மொழிக்கு முதலில் வராது. இப்போ சொல்லுக்கு முதலில் வராத எழுத்துக்களை எப்படியெல்லாம் எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இ, ஏ, ஐ, யோ இதெல்லாம் சொல்லில் முதலில் வராது இல்லையா? இதை வந்து இலை, ஈது அப்படின்னு எழுதக்கூடாது. இலை, ஈது அப்படின்னு தான் எழுதணும். அதுக்கடுத்து உடு, ஊடு அப்படின்லாம் எழுதக்கூடாது. விடு, வீடு அப்படின்லாம் எழுதணும். ரா வந்து சொல்லுக்கு முதலில் வராது. அதை வந்து ராமசாமி அப்படின்னு எழுதக்கூடாது. இப்படி ராமசாமி அப்படின்னு எழுதக்கூடாது. ராமசாமி அப்படின்னு தான் எழுதணும். ஓகே. இப்போ சொல்லுக்கு இடையில் வராத எழுத்து என்னென்னு பார்ப்போம். இப்போ இற்று, வல்லின இற்று வந்து சொல்லுக்கு இடையில் வரும்ல, அந்த இற்றுக்கு அடுத்து எந்த ஒரு புள்ளி வச்ச எழுத்துமே வராது, எந்த ஒரு மெய் எழுத்துமே வராது. இற்று என்னும் எழுத்து பக்கத்தில் எந்த மெய் எழுத்துமே வராது. எடுத்துக்காட்டு அதற்கு. இந்த இற்றுக்கு பக்கத்தில் இக்கு அப்படின்னு போடக்கூடாது.
அதற்கு, அத இர் இக்கு, இந்த இக்கு போட்டு எழுதுனா அது தவறு. ஏன்னா இற்றுக்கு பக்கத்தில் எந்த ஒரு புள்ளி வச்ச எழுத்துமே வராது. ஓகேவா? எடுத்துக்காட்டு அதற்கு, முயற்சி, பயிற்சி. ஓகே. இற்று என்னும் எழுத்து சொல்லின் இறுதியில் வராது. அதற்கடுத்து போலி, இலக்கண போலி. இலக்கண போலின்னா என்னென்னா, ஒரு சொல்லில் இயல்பாக இருக்கும் எழுத்துக்கு மாறாக மற்றொரு எழுத்து வந்தாலும் பொருள் வேறுபடாது இருப்பது போலி எனப்படும். அதாவது இலக்கண முறைப்படி ஒரு சொல்லின் உறுப்புக்கள் அமைய வேண்டிய இடத்துல அமையாமல் முன்னும் பின்னும் அமைஞ்சாலும் பொருள் மாறாமல் இருப்பது தான் இலக்கண போலி எனப்படும். ஓகே. அந்த இலக்கண போலி 3 வகைப்படும். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு முதற்போலி, முதற்போலி, இரண்டாவதாக இடைப்போலி, மூன்றாவதாக கடைப்போலி. அதாவது முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வருவது முதற்போலி. இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வருவது இடைப்போலி. அதாவது ஈற்றில் உள்ள எழுத்து, கடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வருவது கடைப்போலி. ஆக 3 வகை போலிகள் உண்டு. ஓகே. அதற்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஞாயிறு, ஞாயிறு, முதல் எழுத்து மாறி இருக்கு, பொருள் மாறுபடலை, இது முதல் போலி. நயம், நயம், இது முதற் போலி. அரசு, அரைசு, இங்கே ரா, இங்கே ரை வந்திருக்கா, இது இடையில் உள்ள எழுத்து மாறி இருக்கு, பொருள் மாறுபடாமல் இருக்கு, இடைப்போலி. செதில், செதில், கடைப்போலி. மதில், மதில், கடைப்போலி. சாம்பார், சாம்பார், கடைப்போலி. இச்சொற்களை 2 வகையாக எழுதினாலும் தவறில்லை. ஓகே. இது இலக்கண போலி. ஓகே. அதற்கடுத்து சொல். சொல்லுனா என்ன, நமக்கு எல்லாமே தெரியும். ஒரு எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது, இல்லைன்னா பல எழுத்துக்கள் சேர்ந்து தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் சொல் எனப்படும். சொல்லோட வடமொழி சொல் பதம். அந்த பதத்தை பகுபதம், பகாபதம் என 2 வகையாக பிரிக்கலாம். பகுபதம்னா பிரிக்கக்கூடிய பதம். அதாவது ஒரு வார்த்தை இருக்குன்னா அதை பிரிக்கலாம். பகுதி, விகுதி, சந்தி, சாரின்னு பிரிக்கக்கூடியது பகுபதம். இப்போ ஒரு சொல்ல பிரிக்க முடியாததுன்னா அது பகாபதம் எனப்படும். ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்கள். பாடுகிறான், பாடு கூட்டல் கிறு கூட்டல் ஆண். இதில் பாடு பகுதி, கிறு நிகழ்கால இடைநிலை, கிறுக்கின்று ஆண் என்று, அது நிகழ்கால இடைநிலை. ஆண் விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா? இப்படி ஒரு வார்த்தையை பிரிக்க முடிஞ்சிச்சுன்னா அது பகுபதம். இப்போ கண், அதை எடுத்துக்கிட்டோம்னா இது பகாபதம். ஏன்னா இது பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாத சொல் பகாபதம். பிரிக்கக்கூடியது பகுபதம். ஓகே. அந்த சொல்லை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது இலக்கண முறைப்படி 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இலக்கிய முறைப்படி 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இலக்கண வகையில் 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து இலக்கிய வகைப்படி இயற்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல் என்று பிரிச்சிருக்காங்க. ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இலக்கண வகை சொற்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஒன்றன் பெயரை குறிப்பது பெயர்ச்சொல். இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூனை, மதுரை, கண்ணன். அதற்கடுத்து வினைச்சொல். ஒன்றன் வினையை குறிப்பது வினைச்சொல். அதாவது நம்ம செய்யக்கூடிய செயலை குறிப்பது வினைச்சொல். இப்போ பாடுறது நம்ம என்னென்ன செயல் செய்கிறோமோ அதுதான் வினைச்சொல். ஓகே. பாடுகிறான், எடுத்துக்காட்டு பாருங்கள். பாடுகிறான், பாடுகிறாள், பாடுகின்றனர், ஓடுகிறது, ஓடுகின்றன. ஓகே. அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் தனித்து இயங்காது. அது பெரும்பாலும் பெயர் மற்றும் வினைச்சொற்களை இடமாக கொண்டு தான் இடைச்சொல் வரும். அது என்னென்னு பார்ப்போம். ஆ, இ, உ என்ற சுட்டெழுத்துக்கள்லாம் இடைச்சொல். அதுக்கடுத்து வினா எழுத்துக்கள் ஏ, ஏ, யா, ஆ, ஓ என்ற வினா எழுத்துக்கள்லாம் இடைச்சொல். அதற்கடுத்து ஏகாரம், உம்மை, ஓகாரம் இவைகளும் இடைச்சொற்கள் தான். தான், மற்ற இதெல்லாம் இடைச்சொற்கள். ஐ முதல் ஐ, ஆள் முதலிய வேற்றுமை உறுப்புகள் இருக்குல்ல, ஐ, ஆள், கு, இன், அது, கண், அதெல்லாம் இடைச்சொற்கள் தான். ஓகே. எடுத்துக்காட்டு பாருங்க. அவன் தான், இந்த தான் இடைச்சொல். அவனே, நேன்ற ஏகார எழுத்து இடைச்சொல். அண்ணனும் தம்பியும், இம்ன்ற உண்மை தொகை இடைச்சொல். ஓகே. அதற்கடுத்து பூனையோ, நாயோ வந்தது. இதில் உள்ள ஓகாரம், ஈற்றில் உள்ள ஓகாரம் இடைச்சொல். ஓகே.
அதற்கடுத்து இந்த ஓகாரம் பூனையோ நாயோ அப்படின்னு சந்தேகமாக சொல்கிறோம் இல்லையா, அந்த சந்தேகமான கருத்தை கொடுப்பதால் வந்து இதற்கு இன்னொரு பெயரும் உண்டு, ஐய ஓகாரம். சந்தேகமான பொருளை கொடுப்பதனால இதுக்கு என்ன பெயர்? ஐய ஓகாரம். அதற்கடுத்து உரிச்சொல் வந்து பெரும்பாலும் செயலுக்கு உரிய சொல். அது வந்து சொல்லை சிறப்பிக்க வரும் சொல். அதாவது ஒரு சொல்லோட மிகுதி கருதி அதை சிறப்பிக்க வரும் சொல்லு தான் உரிச்சொல். எடுத்துக்காட்டு வந்து பாரு, சால உண்டான். சால அப்படின்றது உரிச்சொல். உரிச்சொல்கள் என்னென்ன இருக்குது? சால, உரு, தவ. சால, உரு, தவ, நனி, கூர், களி, கடி. இவையெல்லாம் உரிச்சொற்கள். ஒரு சொல்லோட சிறப்பின் காரணமாக அதற்கு முன்னாடி வருவது தான் இந்த உரிச்சொல். எடுத்துக்காட்டு சால உண்டான். இதில் சால அப்படின்றது உரிச்சொல். ஓகே, இப்போ வந்து சொற்களை வந்து இலக்கண வகையில் தான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்ன்ற 4ஆக பிரிச்சிருக்காங்க. அதற்கடுத்து இலக்கிய வகையிலையும் 4ஆக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா, ஃபஸ்ட்டு 1 இயற்சொல், செகண்ட் 1 திரிச்சொல், தேர்ட் 1 வடச்சொல், ஃபோர்த்து 1 திசைச்சொல். இது வந்து இலக்கிய வகையில் சொற்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னா இயற்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல். ஓகே, இப்போ இயல்பாக ஒரு பொருளை குறிக்கிற சொல் இயற்சொல். சரியா? எடுத்துக்காட்டு போனான், கிளி. இது இயல்பான வார்த்தை. இது வந்து இயற்சொல். ஓகே, திரிச்சொல்னா என்னென்னா கடினமான சொல் திரிச்சொல் எனப்படும். அதற்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். படர்ந்தான், கிள்ளை. இப்போ படர்ந்தான்னா சென்றான். இது வந்து ஒரு இயல்பான சொல். அதை வந்து படர்ந்தான்னு ஒரு இலக்கிய வகையில் சொல்கிறோம்ல, அந்த கடினமான சொல் வந்து என்ன சொல்கிறோம்? திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ கிளி, இது வந்து ஒரு இயல்பான சொல். அதை கிள்ளை அப்படின்ற ஒரு செயல் வடிவில் சொன்னோம்னா அது வந்து என்னது? திரிச்சொல். அதாவது கடினமான சொல்ல திரிச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதற்கடுத்தது வடச்சொல். வடச்சொல்னா என்னென்னா, சமஸ்கிருத மொழியின் சொல் வந்து தமிழில் வழங்கி வருவதை தான் வடச்சொல்னு சொல்கிறோம். சமஸ்கிருத மொழியின் சொல் தமிழில் வழங்கி வருவதை தான் வடச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து 2 வகையாக வரும். ஒன்று வந்து வேறுபாடு அடையாமலே, வடச்சொல் வந்து வேறுபாடு அடையாமலே, அதாவது தமிழ் சொல் மாதிரியே வரும். வேறுபாடு அடையாமலே வழங்கும் சொல் அப்படி வரும். இன்னொன்று வந்து மற்றொன்று வேறுபாட்டை அடைந்து வழங்கும். அதாவது வேறுபாடு அடையாத வடச்சொல் தற்சம வடச்சொல்ன்ற பொருள். அது தற்சமம்னா என்ன மீனிங்னா அதற்கு அப்படின்ற மீனிங். வேறுபாடு அடைந்து, அதாவது திரிந்த வடச்சொல் வந்து தற்பவம். தற்பவம்னா அதனின்று, அதிலிருந்து பிறந்தது. ஓகேங்களா? அப்படி வர்றது. வேறுபாடு அடைந்து வர்றது ஒன்று வடமொழி சொல். வேறுபாடு அடையாமல் வர்றது வந்து தமிழ்மொழி மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். தமிழ் மொழிக்கும் வடமொழிக்கும் பொதுவான எழுத்தால் அமைந்த வடச்சொல் வந்து தற்சம வடச்சொல். பொதுவான எழுத்தால் அமைந்த வடச்சொல் தற்சம வடச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்கள். கமலம், காரணம், குங்குமம். ஓகே, இப்போ அடுத்து வடமொழிக்குரிய சிறப்பெழுத்துக்களாலும் இரு மொழிகளுக்கும் உரிய பொதுவான எழுத்தாலும் அமைந்த வடச்சொல் தற்பவ வடச்சொல். வடமொழிக்குரிய சிறப்பெழுத்தும் வரும், இரு மொழிகளுக்கு உள்ள பொதுவான எழுத்து வரும். அப்படி வந்துச்சுன்னா அது வேறுபாடு அடைந்த வடச்சொல், அதாவது தற்பவ வடச்சொல். தற்பவ வடச்சொல்லுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜயம் சயம், அம்புஜம் அம்புயம், ஷண்முகம் சண்முகம், வேஷம் வேடம், நஷ்டம் நட்டம், சமயம் சமயம், தக்ஷிணம் தக்கினம், பரீட்சை, ஹரன் அரண், ஹோமம் ஓமம், தேகம் தேகம், தேகம், யமன் யமன், மாசம் மாதம், எந்திரம் எந்திரம். ஓகே, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அடுத்து புஸ்தகத்தை புத்தகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து பாஷையை வந்து பாடைன்னு சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்த மாதிரி விகோ சூரியநாராயண சாஸ்திரி தமிழ் பாஷையை தமிழ் பாடைன்னு சொல்லியிருப்பார். ஆனால் ஊவே சாமிநாத ஐயர் தமிழ் பாஷைனே சொல்லியிருப்பார். ரெண்டுமே தவறில்லை. ஓகே, இது வந்து வடமொழி சொல், இது வந்து தமிழ் சொல். புத்தகம், பாஷை, பாடை.
ஓகே. அதற்கடுத்து திசைச்சொல். திசைச்சொல்னா வேறு திசையிலிருந்து தமிழில் வந்து வழங்குவது. அதாவது தமிழை தவிர வேறு எல்லா திசையிலேருந்து, அதாவது மற்ற மொழி சொற்கள், அதை தான் திசைச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். தபால், ஜில்லா, வாடகை, ரப்பர், டயர், இது எல்லாமே என்னது? திசைச்சொல். நம்ம ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்த மாதிரி சாவி, சாவின்றது ஒரு போர்ச்சுகீசிய சொல். அதோட தமிழ் சொல் வந்து திறவுகோல். இது எல்லாமே திசைச்சொல் தான். இப்போ கேணின்னு சொல்கிறோம்ல, கேணி வந்து ஒரு வட்டார வழக்கு, வட்டாரமாக சாதாரணமாக பேசக்கூடிய சொல். இதெல்லாம் திசைச்சொல் தான். பெற்றம், பெற்றம் அப்படின்னா பசு. இது எல்லாமே திசைச்சொல் தான். வேறு திசையிலேருந்து வந்து தமிழில் வழங்கக்கூடிய சொற்கள் திசைச்சொற்கள். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் என்னென்ன பார்த்துருக்கோம்? எழுத்து, குற்றியலுகரம், முற்றியலுகரம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து மொழிக்கு முதல்ல, இடையில், கடையில் வரக்கூடிய எழுத்துக்கள் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து சொல்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அதோட இலக்கண வகைகள் 4, இலக்கிய வகைகள் 4 பார்த்துருக்கோம். இதில் நம்ம தெரிஞ்ச இலக்கணமும் பார்த்துருக்கோம், தெரியாத பொருளும் பார்த்துருக்கோம். அதாவது சோரன் அப்படின்னா திருடன், கோது அப்படின்னா குறை, கவ்வை அப்படின்னா பழிச்சொல், நவ்வினா மெதுவாக வளைந்து செல்லுதல், அந்த மாதிரி தெரியாத பொருட்களும் பார்த்துருக்கோம், தெரிஞ்ச இலக்கணமும் பார்த்துருக்கோம். எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் தான் நம்ம படிக்கணும். ஓகே, இனி அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்து உள்ள பகுதிகளை பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகளில் தெரியாத கருத்துக்களை அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.